கிட்ட ஒரு டேட்டா இருக்குன்னா அதுக்கு ஒரு லோயர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் செட் பண்ணி அந்த ரேஞ்சுக்குள்ளே அதை கொண்டு வர்றது. ஒரு டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டாவை 0 மீன் அண்ட் 1 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அந்த ஃபார்முக்கு கொண்டு வர்றது. நார்மலைசேஷன் பண்ணுறதுக்கு மின் மேக்ஸ் ஸ்கேலர் யூஸ் பண்ணுவோம். ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணுறதுக்கு Z ஸ்கோர் யூஸ் பண்ணுறோம். நார்மலைசேஷன் அவுட்லயர்ஸ்னால பாதிக்கப்படும், ஸ்டாண்டர்டைசேஷன் அவுட்லயர்ஸ்னால பாதிக்கப்படாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மின் மேக்ஸ் ஸ்கேலர் ஃபார்முலாவில் டினாமினேட்டரில் நம்ம மேக்ஸ் வேல்யூன்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அவுட்லயர் இஸ் நத்திங் பட் அன் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது அவுட்லயர்ஸ் இருந்ததுன்னா ஆக்சுவல் வேல்யூ வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து காமிச்சிரும். ஸ்டாண்டர்டைசேஷன் இஸ் நாட் அஃபெக்டட் பை அவுட்லயர்ஸ். ஏன்னா அது அங்கே வந்து மீன் 0 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1ன்னு ஆயிடுது. அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. நார்மலைசேஷன் பண்ணும்போது நம்ம டேட்டாவுடைய ஷேப் வந்து மாறாது. பட் ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம டேட்டாவுடைய ஷேப் வந்து மாறிடும்.